ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த வாரம் வக்கர நிலைமையில திருப்பி 6ஆம் இடத்திற்கு வருவார். வேலை சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் இறுதியில சந்திராஷ்டமம், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 4:47 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்குமே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றதுனால வார இறுதியில தான் கொஞ்சம் அப்படியே குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இப்போது வளர்பிறை சந்திராஷ்டமமாக குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில் இருக்கனால பெரிய அளவுல சோதனைகளையும் கொடுக்காது. வார ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சக்சஸ் இருக்குங்க. இதுவரைக்குமே பெண்வழி உறவுகளால கொஞ்சம் ஒரு மாதிரியான சோதனைகளை அனுபவித்தவர்கள், மனைவி, மகள், அக்காள், தங்கை, தோழிகள் மூலமாக அல்லது சித்தி, பெரியமா மாதிரியான இந்த பெண்வழி உறவுகளால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் யாருனால பிரச்சனைகளை அனுபவிச்சிங்களோ அவர்கள் மூலமாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்காது. 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. சிலருக்கு காதல் உண்டாகக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே காதல் பிரேக்கப் ஆகி போனவங்களுக்கு புதிய காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஓரளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம். வார கடைசியில சந்திராஷ்டமம், வாரத்தின் முதல் 5 நாட்கள் பணவரவிற்கு ஏற்ற நாட்களாக இருக்கும். உழைத்த உழைப்பிற்கு கூலி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அங்கே குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்குமே பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான சில வழிகள் திறந்து விடப்படக்கூடிய அமைப்பு என வாரத்தின் முதல் 5 நாட்கள் நன்றாகவும் வார கடைசியில கொஞ்சம் ஒரு மாதிரியான தடைகள் இருக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.